டெக்வேவ்-இல் நடந்த கையாள முடியாத கதை. டெக்வேவ்-இல் ஊழியர்கள் பொது தயாரிப்பை அறிமுகம் செய்ததை கொண்டாடிக் கொண்டிருந்தனர். ஐடி குழு ஒவ்வொரு செயல்பாடும் சரியாக இருக்கிறதா என்று கண்காணித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் பின்வழியில் ஒரு மோசமான சைபர் தாக்குதல் தொடங்கியிருந்தது. வைரஸ் தாக்குதல் ஆரம்பமானது. ரவி என்ற ஊழியர் ப்ராஜெக்ட் பிளான் டாக்ஸ் என பெயரிடப்பட்டு ஒரு இமெயில் அட்டாச்மெண்ட் பெற்றார். ஆவலுடன் அதை திறந்தவுடன் ஒரு வைரஸ் செயல்படுத்தப்பட்டது. இந்த வைரஸ் கோப்புகளில் ஒட்டிக்கொண்டு அவை திறக்கப்படும் போதெல்லாம் பரவி கோப்புகளை சேதப்படுத்தியது. வைரஸ் என்பது ஒரு வகை மால்வேர். இது கோப்புகளுக்குள் ஒட்டிக்கொண்டு தகவல்களை சேதம் செய்யும். வோர்ம் வைரஸ் தன்னை மீண்டும் மீண்டும் நகல் எடுத்து ஒர்ம் ஆகஸ்ட் மாறியது. இது ஒரு கணினியில் இருந்து மற்றொன்றுக்கு எந்த மனித செயல்முறையும் இல்லாமல் பரவியது. ஒரே சில நிமிடங்களில் பல கணினிகள் மந்தமானது. முக்கியமான கோப்புகள் காணாமல் போனது. வோர்ம் என்பது தானாகவே பரவக்கூடிய மால்வேர். இது கோப்புகளை அழித்து கணினிகளை மந்தமாக்கும். ட்ரோஜன் அதே நேரத்தில் ஒரு ட்ரோஜன் மென்பொருள் அப்டேட் போல வேடமிட்டு அமைப்பினுள் புகுந்தது. ஊழியர்கள் அதை உண்மையான அப்டேட் என நினைத்து நிறுவினார்கள். ஆனால் அந்த ட்ரோஜன் ஹேக்கர்களுக்கு மறைமுகமாக அணுகலை வழங்கியது. ட்ரோஜன் என்பது உண்மையான மென்பொருளாக தோன்றும் மால்வேர். இது கணினி கட்டுப்பாட்டை ஹேக்கர்களுக்கு தருகிறது. ஸ்பைவேர் ட்ரோஜன் மூலம் ஹேக்கர்கள் ஸ்பைவேர் எனப்படும் மால்வேரை பயன்படுத்தினர். இது ஊழியர்களின் கணினிகளில் உள்ள தரவுகளை மௌனமாக கண்காணித்து ரகசியமான தகவல்களை திருடியது. ஸ்பைவேர் என்பது பார்வையாளராக செயல்பட்டு பாஸ்வேர்டு, நிதி விவரங்கள் போன்ற தகவல்களை திருடும். கீலாக்கர் ரவியின் கணினியில் ஹேக்கர்கள் ஒரு கீலாக்கரை நிறுவினர். அவர் தட்டச்சு செய்யும் ஒவ்வொரு எழுத்தும் பதிவு செய்யப்பட்டது. பாஸ்வேர்டுகள், முக்கிய தகவல்கள் அனைத்தும் ஹேக்கர்களுக்கு சென்றது. கீலாக்கர் என்பது பயனர் தட்டச்சு செய்யும் அனைத்து தகவல்களையும் பதிவு செய்யும் மால்வேர். ரான்சம்வேர் ஐடி குழு பிரச்சனையை கண்டறிந்து சரி செய்ய முயன்றபோது திரைகளில் ஒரு பயங்கரமான செய்தி தோன்றியது. உங்கள் கோப்புகள் குறியாக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாய் செலுத்தினால் மட்டுமே மீட்க முடியும். இது ஒரு ரான்சம்வேர் தாக்குதல். ஹேக்கர்கள் அனைத்து தரவுகளையும் பூட்டிவிட்டு பணம் கேட்டனர். ரான்சம்வேர் என்பது ஒரு மால்வேர். இது தரவுகளை குறியாக்கி அவற்றை மீட்க பணம் கேட்கும். லாஜிக் பாம் சமிக்ஞை தெரியாமல் ஹேக்கர்கள் ஒரு லாஜிக் பாம்பை அமைப்பில் வைத்திருந்தனர். ஓரிரு நாட்களில் இந்த பாம் தன்னிச்சையாக செயல்பட்டு அனைத்து காப்பு பிரதிகளையும் அழிக்கும் வகையில் அமைக்கப்பட்டது. லாஜிக் பாம் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது செயல்பாட்டில் தானாகவே செயல்படும் குறியீடு. இது அமைப்புக்கு சேதம் விளைவிக்கும். ரூட்கிட் கணினி மீது தொடர்ந்து கட்டுப்பாட்டை வைத்திருக்க தாக்குதலாளர்கள் ரூட்கிட் எனப்படும் ஒரு மறைமுக மால்வேர் நிறுவினர். இது ஆன்டிவைரஸ் மென்பொருளை வஞ்சித்து தன்னைத்தானே மறைத்து ஐடி குழுவால் கண்டுபிடிக்க முடியாதபடி செயற்பட்டது. ரூட்கிட் என்பது அனுமதி இல்லாமல் அணுகலை பெறுவதற்கும் தாக்குதலாளர்களுக்கு நீண்டகால கட்டுப்பாட்டை வழங்குவதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு மால்வேர். ப்ளோட்வேர் ஹேக்கர்கள் தாக்குதல் நடத்தும்போது பல ஊழியர்கள் தங்கள் கணினிகள் மந்தமாகிவிட்டதை கவனித்தனர். காரணம், ப்ளோட்வேர் எனப்படும் தேவையற்ற மென்பொருள்கள் முன்கூட்டியே நிறுவப்பட்டிருந்தன. இது கணினியின் மெமரி மற்றும் செயல்திறனை பயன்படுத்தி இயல்பான செயல்பாடுகளை கடுமையாக பாதித்தது. ப்ளோட்வேர் என்பது தேவையற்ற மென்பொருள். இது சாதனங்களை மெதுவாக செயல்பட செய்வதோடு இடத்தை பிடிக்கிறது. டெக்வேவ்-இல் பாதுகாப்பு அணிகள் விரைவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட கணினிகளை தனிமைப்படுத்தி பாதுகாப்பான காப்பு பிரதிகளிலிருந்து தரவுகளை மீட்டனர். மேலும் அமைப்பில் வலுவான எண்ட்பாயிண்ட் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டன. ஊழியர்களுக்கு எதிர்காலத்தில் இத்தகைய மால்வேர் தாக்குதல்களை அடையாளம் காணும் வகையில் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் நிறுவனங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் திறம்பட செயல்படுதல் ஆகியவை சைபர் தாக்குதல்களை தடுக்க சிறந்த பாதுகாப்பு முறையாக இருக்கும்.